ஹலோ, நமஸ்தே. ஒரு முறை நமது ஔவையார்கிட்ட ஒரு அரசர் கேட்டாராம், ஒரு இரவுக்குள்ள 4 கோடி பாடல்களை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஔவையார், ஒரு இரவு எதுக்குப்பா, இப்போவே சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் சொன்னாராம். அந்த பாடல் என்னென்னா, மதியாதார் முற்றம் மதித்தொரு காற்சென்று மிதியாமை கோடியுறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடியுறும், கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடே கூடுதலே கோடியுறும், கோடான கோடி கொடுப்பினும் தன் நாக்கோடாமை கோடியுறும் அப்படின்னு சொன்னாராம். அதாவது நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது கோடிக்கு சமானம். சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை உபசரிக்கணும். அப்படி உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறதே கோடி பெறும். கோடி கொடுத்தாலும் நல்ல உயர்ந்த குணங்களை உடைய நண்பருடன் சேர்ந்திருப்பது கோடி பெறும். கோடி கோடியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட வாக்கு தவறாமல் இருக்கிறது கோடி பெறும் அப்படின்னு ஔவையார் சொன்னாராம். இதில் முதல் வரி இருக்கே, மதியாதார் முற்றம் மதித்தொரு காற்சென்று மிதியாமை கோடியுறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் அப்படின்னார் இல்லையா. அதுக்கு ஈடான ஒரு ஹிந்தி தோஹா இருக்கு. தோஹாங்கிறது 2 வரிகள் கொண்ட ஒரு செய்யுள். இந்த தோஹாவை எழுதினது துளசிதாஸ். துளசிதாஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஹிந்தியில் ராமாயணம்லாம் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, आवत ही हर्ष नहीं नयनन नहीं स्नेह तुलसी तहा न जाइए कंचन बरसे मेह. ஆவத் ஹி ஹர்ஷே நஹி, நீங்கள் போன உடனே சந்தோஷமாக வாவான்னு சொல்லணும். ஆவத் ஹி ஹர்ஷே நஹி, நீங்கள் வந்த உடனே அவங்க வீட்டு வாசப்படியை மிதித்த உடனே சந்தோஷமாக வாவான்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நயனன நகி சனேக், அவர்கள் கண்களில் ஒரு அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போனவுடனே அவர்கள் கண்களில் ஒரு அன்பு இருக்கணும், அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. துளசி தகான ஜாயியே, அப்படிப்பட்ட இடத்துக்கு போகவே போகாதீங்கோ. கஞ்சன் பரிசே மேக், வானத்திலேருந்து பவுனே கொட்டினா கூட, தங்க காசுகளாக கொட்டினா கூட அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு துளசி சொல்கிறார். இந்த ஔவையார் சொல்கிறதும் துளசிதாஸ் சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பல கருத்துக்கள் தமிழிலும் ஹிந்தியிலும் ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நமது மனதில் ஹிந்தி சேனலை பார்த்துட்டே இருங்க. சரியா? நன்றி, தன்யவாத்.